ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க வேலண்டைன் கேர்ள் யூடியூப் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தீபாவளி 2025க்கு நம்ம கிட்ட என்னென்ன பட்டாசெல்லாம் வாங்கியிருக்கோம், எங்க இருந்து வாங்கியிருக்கோம், பிளஸ் எப்படிலாம் வெடிக்க போறோம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். பிளஸ் என்னன்னா, இன்னைக்கு நம்ம பாக்குற வீடியோஸ்ல ஒண்ணு நாட்டு வெடி இருக்கும், எங்க இருந்துன்னா வலங்கை மாநில இருந்து வாங்கியிருக்கோம். இன்னொன்னு நார்மல் கிராக்கர்ஸ் சிவகாசில இருந்து வாங்கியிருக்கோம். ரெண்டு வீடியோஸையும் ரெண்டு பட்டாசையும் நம்ம பார்க்கலாம் இதுல. இப்ப நம்ம இந்த தீபாவளிக்காக நம்ம வலங்கை மாநில இருந்து நாட்டு வெடி வாங்கியிருக்கோம், சிவகாசில இருந்து கிராக்கர்ஸ் வாங்கியிருக்கோம், நார்மல் கிராக்கர்ஸ். இப்போ ரெண்டுலயும் நம்ம எவ்வளவு வாங்கியிருக்கோம் தனித்தனியா அன்பாக்சிங் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வேணும்னா நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வெடியும் ரெண்டு வெடியையும் நம்ம கம்பேர் பண்ணி எவ்வளவு பெட்டரா இருக்கு, இந்த தீபாவளி எவ்வளவு செலிப்ரேஷன் பண்ணலாம், நம்ம எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், எந்த மாதிரி எல்லாம் வெடி வாங்கியிருக்கோம் அப்படின்றத ஒன்ஸ் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வருஷம் நம்ம தீபாவளியை எவ்வளவு சீக்கிரம் நல்லா செலிப்ரேஷன் பண்றோமோ அது மாதிரி நீங்களும் உங்களுக்கும் பட்டாசு வாங்கணும் அப்படின்னா, நாட்டு வெடியா இருந்தாலும் சரி, நார்மல் கிராக்கர்ஸா இருந்தாலும் சரி, நீங்களும் கண்டிப்பா இந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணி பட்டாசு வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. நல்ல சேஃபா தீபாவளி கொண்டாடுங்க. இப்ப நம்ம எந்த வெடி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நாட்டு வெடி பார்க்கலாமா, இல்ல நம்ம குழந்தைகளுக்கு பெரியவங்க எல்லாரும் நார்மலா வெடிக்கிற எல்லா பட்டாசு மாதிரி சிவகாசியோடது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் யங்ஸ்டர்ஸ்க்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம வலங்கை மாநில இருந்து நாட்டு வெடி இருக்கு. நாட்டு வெடி ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிவகாசி வெடி பார்க்கலாம். இப்ப நம்ம ஓபன் பண்ணி நாட்டு வெடியோட பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஏற்கனவே பார்ப்போம். இது வீடியோஸ் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி பண்ணிருக்கவங்க, பாக்குறவங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ இன்னொரு தடவை எங்களுக்காக மறுபடியும் பாருங்க, நிறைய வீடியோஸ். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு பீகாக் வெடி பாக்குறோம். பீகாக் வெடினா உங்களுக்கே தெரியும் என்னன்னா, மயில் மயில் வந்துட்டு எப்படி தோகையை விரிச்சு நல்லா ஆடும். இது வந்துட்டு நைட் டைம்ல நம்ம மயில் தோகையை விரிச்சு ஆடினா எப்படி இருக்கும், அதுவும் ஷைனிங்கா நம்ம வெடியோட எஃபெக்ட்ஸ்ல 3 சைடு வந்து வெடிக்கும். இது எப்படி இருக்கும்னா, மயில் தோகை வச்சு ஆடுற மாதிரி 3 சைடும் வந்துட்டு புஸ்வானம் மாதிரி எப்படி நம்மளுக்கு கலர் கொட்டி வருதோ, கலர் கொட்டி மாதிரி 3 சைட்லயும் வரும். நம்ம வாசல்ல வச்சோம்னா மயிலோட தோகை மாதிரியே நம்மளுக்கு வீடியோல தெரியும். வேணா இந்த பாருங்க, பீகாக் தெரியுதா? அதுக்கப்புறம் செல்ஃபி ஸ்டிக். செல்ஃபி ஸ்டிக் பாருங்க, இது நம்ம பென்சில் வைப்போம்ல, பென்சில்ல எப்படி வச்சோடனே நம்மளுக்கு ஷைனிங் வந்துட்டு லைட்ல இங்க எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி இதுல வந்துட்டு செல்ஃபி ஸ்டிக் இருக்கு. நம்மளுக்கு ஒரு பேக்குக்கு 3 கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல 2 இது இருக்கு, எல்லாமே 3 கலர்ஸ் வந்துட்டு வரும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஷார்ட், சிங்கிள் ஷார்ட். இப்போ இது சிங்கிள் ஷார்ட் நம்ம சொல்றோம்னா ஒரே ஒரு பீஸ் இருக்கும், மேல போயிட்டு லைட்னிங்கோட வெடிக்கும். அது வந்துட்டு நம்மளுக்கு புல் கொடுத்துருக்காங்க. ஆங்கிரி பேர்டு ரெட் கலரு, நம்மளுக்கு மேல போய் வெடிச்சுச்சுன்னா ரெட் கலர்ல நமக்கு பிளஸ்ட் ஆகும். நல்ல வானம் ஃபுல்லாவே நம்மளுக்கு தெரியும். அதுதான் நம்ம சிங்கிள் ஷாட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இதுக்கப்புறம் அதே கலர்ல இன்னொன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்துட்டு சிங்கிள் ஷாட்டு, புல் சைஸ் தான். நம்மளுக்கு ரெட் கலரு மேல போயிட்டு லைட்னிங்கோட ஷைனிங் அடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ஹாப்பி குவீன் சொல்லிட்டு இதுவும் நம்மளுக்கு ஷார்ட் தான். இந்த ஷார்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஷார்ட், ஆனா பிங்க் கலர், நம்மளுக்கு மேல வெடிக்கும் போது பிங்க் கலர்ல வரும். ஆல்ரெடி பார்த்த 2 வெடி வந்துட்டு ரெட் கலர் வரும், இது பிங்க் கலர் சிங்கிள் ஷார்ட். இதுக்கப்புறம் ஷவர். இந்த ஷவர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5 பீஸ் வருது ஒரு பாக்ஸுக்கு. 5மே ஒவ்வொரு கலர் வரும். நம்மளுக்கு கலர் கொட்டி எப்படி வைக்கிறோமோ அது மாதிரி பிளஸ் பென்சிலோட சேர்ந்த டைப்ல வரும். நமக்கு கீழே வச்சுதான் நம்ம வெடிக்கிற மாதிரி இருக்கும். கீழே வச்சீங்கன்னா உங்களுக்கு மேல பிளாஷ் அடிக்கும். இது நிறைய வந்துட்டு குழந்தைகள் வெடிக்கிறதுக்கு இது ஏத்த அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஐட்டம் வரும், யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்க நாட்டு வெடி. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சன்னல் வெடின்னு சொல்லுவாங்க.
நம்ம ஆட்டம் பாம்போட சைஸ் இருக்கும்ல அதை விட 10 மடங்கு நல்ல வெயிட்டா இருக்கும். இது வந்துட்டு ஒரு பீஸுக்கே அந்த மாதிரி வெயிட் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்கெட்ல 5 வெடி கொடுக்குறாங்க. இது வந்து சின்ன சைஸ் தான் நாங்க வாங்கியிருக்கிறது. இதை விட பெரிய சைஸும் ஒண்ணு இருக்கும். அது பாத்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் அதிகமா வரும். ஆனா வந்துட்டு அதுலயும் 5 பீஸ் தான் வரும் ஒரு பாக்கெட்டுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5 இன்ச்சில சன்னல் வெடி கொடுத்துருக்காங்க. இதுலயே சின்ன சைஸும் இருக்கு. அது வந்துட்டு 3 இன்ச்சு இவ்வளவுதான் வரும். அதுவும் நல்ல நார்மல் சைஸ்ல தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா நல்ல சவுண்ட் எஃபெக்ட் நல்லா வரும்ன்றதுனால நாங்க வந்துட்டு 5 இன்ச்ல தான் நாங்க வாங்கியிருக்கோம். இந்த சன்னல் வெடியில நம்மளுக்கு 5 இன்ச்சுல நம்ம வாங்கியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இன்னும் 4 பீஸ் இருக்கு. மொத்தம் 4 பீஸ் நாங்க வாங்கியிருக்கோம் இந்த சன்னலுக்கு. பாருங்க புரியுதா? இன்னும் 4 பீஸ் வாங்கியிருக்கோம் இந்த தடவைக்கு. இப்ப நம்ம அடுத்து எந்த வெடி பார்க்க போறோம்னா நம்ம சிஎஸ்கே தலை தோனியோட ஸ்டிக்கரிங் போட்ட நம்மளுக்கு 5 இன்ச்ல நம்மளுக்கு கட்டு வெடி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு பேப்பர் ரோல் இதுலதான் வரும். இந்த இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10 பீஸ் கொடுத்துருக்காங்க. இது 10 பீஸுமே நல்ல செம்ம வெடி சவுண்டா வெடிக்க போகுது. இது பாத்தீங்கன்னா இதுல நம்மளுக்கு எலக்ட்ரிக் திரி கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் திரி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு ஸ்பார்க் ஆகாது. நம்ம ஒன்ஸ் வந்துட்டு நீங்க பத்த வச்சுட்டு நீங்க ஓடி வந்துதான் எடுக்கணும், மித்ததுவே பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் திரி இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் உடனே பிளாஸ்ட் ஆகாது. நீங்க வச்சுட்டு கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் பிளாஸ்ட் ஆகும். இதுவே நார்மல் திரி வச்சிருந்தோம்னா வச்சு உடனேவே பாம்பு மாதிரி வெடிக்கும். அதனாலதான் நம்மளுக்கு எஃபெக்ட் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சேஃப்டி பர்பஸ்க்காக நம்மளுக்கு அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரம் வெடி சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா 4 இன்ச்சு சைஸ்ல கொடுத்துருக்காங்க. 4 இன்ச்சுல நம்மளுக்கு மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க, ரெட் ப்ளூ எல்லோ. இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் ஆட்டோபாமோட குவாலிட்டி எவ்வளவு இருக்குமோ அந்த சைடு எஃபெக்ட் தான் நம்மளுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ல கொடுக்கும். இதுலயும் எலக்ட்ரிக் திரி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரம்னாலும் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் வெடி தான். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வெடி வெடிச்சாலுமே நம்மளுக்கு அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ரோலா தான் இருக்கும். இது மாதிரி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பாக்கலாம், இந்த தெரியுதா? இன்னும் வந்துட்டு 5 பீஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இந்த இதுல 2 பிளஸ் இந்த இதுல இன்னும் 2, மொத்தம் 5 பீஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம குட்டில கோல்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன சைஸ் தான் இது. ஸோ சின்ன சைஸுக்குன்றதுனால நம்மளுக்கு இதுல மட்டும்தான் நம்மளுக்கு பிளாஸ்டிக் பேப்பர் திரி கொடுத்துருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா 4 இன்ச்சுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெடிக்கிற சவுண்டும் கேட்கும். நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டும் வரும், பிளஸ் பேப்பரும் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும். நீங்களே பாருங்க, தெரியுதா? இப்போ வந்துட்டு இந்த கோல்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சுல கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு 4 இன்ச்சுல இருக்கு. நம்ம வந்துட்டு இதுல 20 பீசஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். அடுத்தடுத்து நான் எடுத்து வைக்கிறேன். ஓகேவா? இந்த பாருங்க, தெரியுதா? 20 பீசஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல நான் கொஞ்சம் கொஞ்சமா வைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாலுமே அதுக்கு அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டோடதே 20 பீசஸ் இவ்வளவு தூரம் நம்மளுக்கு வந்துருச்சு. ஒவ்வொன்றுமே நார்மல் சைஸ் இல்லாம ஆட்டம் பாமோட சைஸ்ல தான் வரும். சவுண்ட் எஃபெக்ட் தான் அந்தோட சவுண்ட் எஃபெக்ட் தான் இதுலயும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்து நம்ம எந்த வெடி பார்க்க போறோம் அப்படின்னா ராக் பார்க்க போறோம். ராக் பாத்தீங்கன்னா இது 6 இன்ச்சஸ்ல வரும். நம்மளுக்கு ஹைட் வந்து 6 இன்ச்சஸ் வரும். இதுலயும் எலக்ட்ரிக்கல் திரி தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் வெடி தான். இது வந்துட்டு நம்மளுக்கு எந்த இதை கொடுத்துருக்காங்கன்னா ராக்கோட ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ராக்னாலே உங்களுக்கே தெரியும், நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிச்சதுதான். அவர் வந்துட்டு WWFல எவ்வளவு தூரம் பேட்ச்ல ஹையா வின் பண்ணிருக்காருன்னா அவரோட இதுல நம்மளுக்கு பின் போட்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு நம்மளுக்கு உடனே வெடிக்காது. வந்துட்டு பாத்தீங்கன்னா பேப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இடம் ஃபுல்லா இருக்கும். நிறைய பேப்பர் டஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஆனா வந்துட்டு ரொம்ப சேஃப்டியா வெடிக்கிற மாதிரிதான் நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் திரி கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 6 இன்ச்சஸ். இதுலயும் நம்மளுக்கு எவ்வளவு பீசஸ் கொடுத்துருக்காங்கன்னா மேக்சிமம் ஒரு 10 பீசஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வெடிக்கும் போது கண்டிப்பா அந்த வெடிக்கிற வீடியோவும் கண்டிப்பா கண்டென்ட்ல வந்துட்டு சவுண்டும் நல்ல எஃபெக்டிவா இருக்கும். அந்த வீடியோஸும் நம்ம சேனல்ல அதுக்கப்புறம் அப்டேட் பண்றோம். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்துட்டு இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் 10 பீசஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க,
ராக்லயே இன்னும் நம்மளுக்கு ராக்கோட ஸ்டிக்கர்ஸ் போட்டு நம்மளுக்கு 10 பீசஸ் கொடுத்துருக்காங்க. அது நம்ம பார்க்கலாம். தெரியுதா? எல்லாமே அதோட குவாலிட்டி அண்ட் பண்டிலோடது பாத்தீங்கன்னா பேப்பரோட பிளாஸ்டிங் வந்துட்டு மினிமம் ஒரு 1/2 kgக்காவது இருக்கும். மினிமம் 500 kgக்கு இருக்கும், 500 கிராம்ஸுக்கு இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே சேம் அந்த கண்டென்ட் அளவுக்கு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் திரி தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சேஃப்டிக்கு தான் மெயின் ப்ரிஃபரன்ஸ். நம்ம நாட்டு வெடின்னு போயிருந்தாலே சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரிகாஷனா நம்ம எடுத்துக்குவாங்க. அதுக்கேற்ற அப்படிதான் நம்மளுக்கு பண்ணியும் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ட்ரம்மோடது பாத்தீங்கன்னா இது 6 இன்ச்சு. 6 இன்ச்சுக்கு நம்மளுக்கு எத்தனை கலர் கொடுத்துருக்காங்கன்னா 5 கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கரிங் ஒர்க்கு பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு பண்டிலோட வெயிட்டே கொடுத்துருக்கான். 1/2 kg வரும். இது 1/2 kgக்கு நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் திரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு சேஃபா வைக்கணும், நம்ம சேஃபா தீபாவளி கொண்டாடணுன்றதுக்காக தான் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் திரி இருக்கிறதுனால நம்மளால ஈஸியாவும் வச்சுட்டு உடனேவும் வெடிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம சேஃப்டியா தான் வெடிக்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டம் பாம்போட நல்ல குவாலிட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் அதிகமா இருக்கும். நம்ம நார்மல் பாம்போட இது வந்துட்டு 5 times or 10 times மேக்ஸிமம் சவுண்டு கேட்கும். இது பாத்தீங்கன்னா வெயிட் பிளஸ் திரியும் பாத்தீங்கன்னா லென்த் இந்த ஃபுல் லென்த்ல தான் கொடுத்துருக்காங்க. 6 இன்ச்சு. நம்ம 6 இன்ச்ல நம்ம கொடுத்துருக்கிறதுனால பேப்பரோட பண்டில் வெயிட் பாருங்க எவ்வளவு தூரம் நம்ம கேமராலையும் ஜூம் ஆகும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளவு வெயிட்டோட வச்சிருக்க பேப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் ஒரு 1/2 kgக்கு மேலதான் இருக்கும் இந்த வெயிட். இதுல பாத்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வெயிட் அதிகமா தான் இருக்கு. இதுல நம்மளுக்கு இன்னும் வந்து 3 பீஸ் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரம்ல. இந்த ட்ரம்மோடது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 3 பீஸுமே பாத்தீங்கன்னா 1/2 kg தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க பேப்பரோட ரோலிங் எவ்வளவு திக்கா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வெடிக்கும் போது கண்டிப்பா அதை விட அதிகமா தான் வரும். பாருங்க தெரியுதா? ட்ரம்முக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் திரி கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு செம்ம பெனிஃபிட். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு உடையாது, சவுண்ட் எஃபெக்டும் அதிகமா இருக்கும். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு சேஃப்டியா வெடிக்கணும்ன்றதுக்காக தான் அவங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10.5 இன்ச்சு. 10.5 இன்ச்சுல IPL வின் பண்ணி நம்மளுக்கு தலை தோனி கப் அடிச்சிருக்க பிக்சரை வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 10.5 இன்ச்சு. இதோட குவாலிட்டியும் 1/2 kgல வரும். 1/2 kgல நம்மளுக்கு எவ்வளவு வெயிட் இருக்குன்னு நீங்களே பாருங்க. சரிதா? இதோட எலக்ட்ரிக்கல் திரியும் நம்மளுக்கு 10 இன்ச்ல கொடுத்துருப்பாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10 இன்ச்சோட ஹைட் வரும். பிளஸ் நீங்க வச்சாலும் சேஃபா தான் வைக்கலாம். இது குழந்தைங்க எல்லாருக்குமே சேஃபா தான் வைக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்களாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து வெடிக்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற அப்படிதான் இப்போ வந்து செலிப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கு. இதுல வந்து நம்மளுக்கு 5 பீசஸ் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோடது 5 பீசஸ் கொடுத்துருக்காங்க. 5 பீசஸ்மே பாத்தீங்கன்னா நம்ம தோனி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. IPL மேட்ச் வின் பண்ணி கப் அடிச்ச மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? நல்லா பாருங்க. கப்போட தான் காமிக்கிறாங்க. நம்ம வருஷம் சென்னையில தான் IPL மேட்ச் கொண்டாடுவாங்க. சென்னையில தான் நாங்களும் இருக்கோம். அதனாலயே வந்துட்டு நம்ம சென்னைக்காகவே நம்மளுக்காக நம்ம தமிழ்நாடுக்காக சென்னையில இருந்து விளையாண்டு ஜெயிக்கிறாங்க. அவங்களோட போஸ்டர் நம்மளுக்கு பண்ணி இந்த தடவை தீபாவளிக்கு ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க. நம்ம உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த இதுல ஃபேவரட்டா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த வெடி வாங்கி வெடிக்கலாம். அப்படி இல்லை நார்மலா வெடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நார்மலா இது பண்ணிக்கலாம். கிரிக்கெட் ஃபேன்ஸ் கண்டிப்பா வந்துட்டு நீங்க இந்த இது வெடிக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க வாங்கி வெடிக்கலாம். பாருங்க நீங்களே பண்டிலோட சைஸ் பாருங்க. நீங்களே பாருங்க தோனியோட பிக்சர் தெளிவா தெரியுதா? நம்மளுக்கு வந்துட்டு 10 இன்ச்சஸ்ல கொடுத்துருக்காங்க. பிளஸ் திரியும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10 இன்ச்சஸ்ல வரும். இங்க இருந்து வரும் திரி. மேக்சிமம் உடைய லென்த் நம்மளுக்கு உள்ள இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு ஒரு விரல் தான் போற அளவுக்கு தான் இவ்வளவுதான் லென்த்தே போகுது. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்து திரி இங்க இருந்து மேக்சிமம் வந்திருக்கும். அதனால உங்களுக்கு சேஃபா தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எந்த வெடி பார்க்க போறோம் அப்படின்னா அர்னால்டோட வெடி பார்க்க போறோம்.
அர்னால்டு இதுவரையும் நம்ம எல்லா வெடியும் பார்த்ததுமே ஒவ்வொரு கேரக்டரோட வெடி தான் இருந்துச்சு, அவங்களோட ரிலேட்டடா தான் இருந்துச்சு. இதுல மட்டும் அர்னால்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் WWFல யார் யார் உங்களுக்கு ஃபேவரட்டா இருந்தாலும் சரி 4 கேரக்டர்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்களே செக் பண்ணி பாருங்க, தெரியுதா? உங்களுக்கு 4 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பழைய வெடி மாதிரி இல்லாம நம்ம ஆல்ரெடி இருக்கிற எல்லா வெடியுமே ஜஸ்ட் பேப்பர் ரோலிங்கா தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் நமக்கு பாக்ஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க. இந்த வெடி எப்படி வெடிக்க போகுதுன்னு எனக்கே ஜஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. இந்த வெடி இந்த டைம் தான் நாங்க ட்ரை பண்ண போறோம். இதுல வந்துட்டு எந்த அளவுக்கு வெடிக்குது அப்படின்றது நம்ம சவுண்ட் எஃபெக்டும் என்னால இன்னும் எனக்கு தெரியல. நம்ம வந்துட்டு கண்டிப்பா இந்த வீடியோ வந்துட்டு தீபாவளிக்கு வெடிக்கும் போது கண்டிப்பா வீடியோ அப்லோட் ஆகும். எஸ்பெஷலி இந்த சண்டியர் வெடிக்கு கண்டிப்பா வீடியோ ஷார்ட்ஸா போடுவோம். பிளஸ் இதுல பாத்தீங்கன்னா நார்மலா மித்ததுக்கு எல்லாத்துக்குமே மேலாப்ல தெரியிருக்கும். ஆனா இது பாக்ஸ் டைப் இருக்கிறதுனால பாக்ஸ்லயே ஃப்ரண்ட்ல செல்லோ டைப் போட்டு ஒட்டியிருக்காங்க. திரியோடது வெளியிலேயே இருக்கு. நீங்க பொறுமையா வந்துட்டு செல்லோ டைப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம திரியில லைட்னிங் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம திரியிலேயே லைட்னிங் பண்ணிக்கலாம். இதுல வந்து 4 கேரக்டர்ஸ் இருக்கிறவங்க யாருக்கு ஓகேனாலும் நீங்க கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணலாம். இது எந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி எவ்வளவு தூரம் வருதுன்னு என்னால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனா எந்த வெடியும் பார்த்துட்டு நம்ம அந்த அளவுக்கு சொல்ல முடியாதுல்ல, சின்ன அணுகுண்டுன்னு தான் நம்ம சொல்றோம், அதுவே எவ்வளவு சவுண்டா இருக்கு. ஆனா இது இவ்வளவு பெருசு இருக்கிறதுனால என்னால இன்னும் எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. பிளஸ் நம்ம நாட்டு வெடியில எல்லாமே பாத்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் அதிகமா தான் இருக்கும். அதனால இந்த எந்த அளவுக்கு வருதுன்னு நம்ம கண்டிப்பா தீபாவளிக்கு வெடிச்சு செக் பண்ணி பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 3 பீஸ் வாங்கியிருக்கோம். ஒவ்வொன்றா காட்டுறேன். 3லயுமே சேம் தான். 3மே அந்த 4 கேரக்டரோட தான் கொடுத்துருக்காங்க. இதோ தெரியுதா? 3 பீஸுமே நம்மளுக்கு சேம் நாட்டோட கேரக்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் திரி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னா சின்ன மாப்பிள்ள. இப்போ சின்ன மாப்பிள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 kgல கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 1 kgல நமக்கு சவுண்ட் எஃபெக்ட் அதிகமா இருக்கும். பிளஸ் இது பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ரோல் தான். உங்களுக்கு திரியோட லென்த் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நம்ம 10 இன்ச்சஸோட திரியோட லென்த் இருக்கும். உள்ள வரையும் நம்மளுக்கு லென்த் வரும். ஓகேவா? இதுல இதுக்கு மேல போக மாட்டேங்குது பாருங்க, இதுக்கு மேல போல நம்மளோட ஒரு விரல் தான் உள்ள போகுது. பிளஸ் இதுல இருந்து கீழே இருந்து திரி ஃபுல் அண்ட் ஃபுல் வர்றதுனால 10 இன்ச்சஸ் இருக்கும். 10 இன்ச்சஸ் வேணா நம்ம காமிக்கிறேன். இந்த பாத்தீங்களா 10 இன்ச்சஸோட திரி தான் தெரியுது. 10 இன்ச்சஸோட திரி தான் காட்டுது. ஓகேவா? அதனால நம்ம சேஃபா வெடிக்கணுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு லென்த் திரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ரோல் தான். ஃபுல்லா வெயிட் பாத்தீங்கன்னா நமக்கு 1 kg இருக்கு. இது போக உள்ள ஃபுல்லாவே பேப்பர் ரோல் தான். ஒரு வெடி கண்டிப்பா இந்த 1 kg வெடிக்கும் போதே நமக்கு எவ்வளவு தூரம்னா ஒரு 20 to 30 மெம்பர்ஸோட வீட்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ரோல் வந்துட்டு இந்த ஒரு வெடிக்கு நம்மளுக்கு வரும். பிளஸ் சவுண்ட் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி அதிகமா இருக்கும். நம்ம இப்போ இந்த 1 kgக்கே நம்ம இந்த அளவுக்கு சொல்றோம். இன்னொருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு பாத்தீங்கன்னா இதை விட டபுளாவும் இருக்கும். நம்ம அதையும் பார்க்கலாம். இப்ப இவரோடது பாத்தீங்கன்னா நம்ம 1 kgல இவ்வளவு தூரம் கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 2 பீசஸ் வந்திருக்கு. 1 kgல இன்னும் ஒரு பீஸ். இதுவும் பாத்தீங்கன்னா சேம் அதே லென்த் திரி தான் கொடுத்துருக்காங்க. பிளஸ் எலக்ட்ரிக்கல் திரி இருக்கிறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம வச்ச உடனே வெடிக்காது. இதுல நம்ம நார்மலா இந்த பிஜ்லி வெடிலாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் வச்ச உடனே நம்மளுக்கு வெடிக்கும், திரும்புறதுக்குள்ளேயே வெடிச்சோம். இது அந்த மாதிரி வெடிக்காது. அந்த திரி வந்துட்டு லாஸ்ட் எண்டுக்கு போறதுக்கே நம்மளுக்கு டைம் டிலே ஆகி தான் எடுக்கும். மேக்சிமம் ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் வெடிக்கவே ஸ்டார்ட் ஆகும். அதனால நம்ம சேஃபா வச்சுட்டு நெக்ஸ்ட் அங்க வர்ற வரையும் நம்மளுக்கு வெடிக்கு டைம் நம்மளுக்கு கொடுக்கும், வெடியோட டைமிங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எங்களோட பெஸ்ட் அந்த ஃபார் எவர்ல இருக்க 2 kg மாப்பிள்ள. 2 kg மாப்பிள்ள தான் நம்மளுக்கு இது நம்ம வாங்கின எல்லா வெடியிலையுமே ஹையஸ்ட் வெயிட் அண்ட் கெப்பாசிட்டி பிளஸ் சவுண்டு எல்லாமே இதுலதான் சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 kgல வரும். வெயிட் செம்ம வெயிட்டா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோலிங் தான் பட்டாசு, ஃபுல்லாவே பேப்பர் ரோல் தான். நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் திரி தான் கொடுத்துருக்காங்க. அதே இது நம்மளுக்கு அதிக லென்த்ல தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதிகமான வெடிக்கிற சவுண்ட் எஃபெக்டோட இருக்கிறதுனால நம்மளுக்கு அதுக்கேற்ற சேஃப்டிக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கண்டிப்பா இந்த வருஷம்
நான் வெடிக்கும் போது என் பொண்ணை வச்சு நான் வெடிக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது எப்படின்னு தெரியல. அவ வெடிச்சானா கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு எங்க சேனல்ல வரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வீடியோ வந்து தீபாவளி நெக்ஸ்ட் வீக்கோடதுல கண்டிப்பா உங்களுக்கு வீடியோஸ் நிறைய அப்டேட் ஆகும். இந்த வெடியில பாத்தீங்கன்னா செம்ம சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். எவ்வளவு சவுண்ட் இருக்கும்னு நம்மளால எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. இந்த வெடியெல்லாம் வெடிக்கிறதுக்கு கண்டிப்பா கிரவுண்டுக்கு தான் போகணும். ஏன்னா ரொம்ப பக்கத்துல இருக்கவங்க இதுல வெடிக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி பிளஸ் சவுண்ட் எஃபெக்ட் அதிகமா இருக்கும். அதனால நம்ம அதுக்கேற்ற அப்படி பார்த்து ப்ரிகாஷனோட ஒர்க் பண்ணி நம்ம வெடிக்கலாம் கிராக்கர்ஸை. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இவ்வளோ வெடி நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த வெடி எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே ரோல் காமிக்கணும்ல, இவ்வளோ வெடி காமிச்சிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் எவ்வளவு வாங்கினேன்றத கண்டிப்பா சொல்றேன். இப்போ இவ்வளோ வெடியுமே நான் தீபாவளிக்கு வெடிக்க போறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா இதுல 3 ட்ரம் கொடுத்துருக்காங்க. ராக் பாத்தீங்கன்னா 10 பீசஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராக் பாத்தீங்கன்னா 10 பீசஸ் கொடுத்துருக்காங்க. கோல்டு 4 இன்ச் கோல்டுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 20 பீசஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு நார்மல் திரியே கொடுத்துருக்காங்க. மித்த எல்லா வெடிக்குமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் திரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த நார்மல் திரினால நம்மளுக்கு சின்ன வெயிட்ன்றதுனால நார்மல் பிரச்சனை கிடையாது. இது நம்ம எப்படி இருக்கும்னா நம்ம பியூலெக்ஸ் இந்த பட்டாசு சரஸ்வதி வெடி வெடிக்கும்ல அந்த குவாலிட்டியை விட கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். ஆனா அதுக்குன்றதுனால இது நார்மல் திரி கொடுத்துருக்காங்க. மித்த எல்லாமே நம்மளுக்கு ஹையான சவுண்ட்ல தான் வரும். அதனாலதான் எல்லாத்துலயுமே மேக்சிமம் நார்மல் திரி இல்லாம எலக்ட்ரிக்கல் திரி கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பாருங்க, இது 6 இன்ச்சஸ். ஆனா அதுவே பாத்தீங்கன்னா இது வந்து 3 இன்ச்சஸோட ட்ரம். இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இதுவே நார்மல் சவுண்ட் கேட்கும். இது அதை விட டபுளா இருக்கிறதுனால இதை விட டபுள் சவுண்ட்ல நம்மளுக்கு எஃபெக்டும் அதிகமா இருக்கும். நம்ம வெடிக்கும் போது கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு அர்னால்டு வந்துட்டு 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. அர்னால்டும் நம்ம ராக்கோட மாதிரி தான் வரும். பிளஸ் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிஎஸ்கேல கொடுத்துருக்காங்க. சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா இது 5 இன்ச் சிஎஸ்கே கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேல ஆல்ரெடி 10.5 இன்ச்ல கொடுத்துருக்காங்க. பிளஸ் 10.5 இன்ச் இது அதுக்கப்புறம் 5 இன்ச்சஸ். இது 10.5 இன்ச்சோட வெடி இதோட இது வந்துட்டு கொஞ்சம் சின்னதா இருக்கும். பிளஸ் வந்து நம்மளுக்கு சவுண்ட் எஃபெக்ட் நார்மலா இருக்கும். அதுக்கேற்ற அப்படி நம்மளுக்கு கொடுப்பாங்க அந்த சவுண்டுக்காக. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சணல் வெடி பாத்தீங்கன்னா 4 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த சணல் வெடி வந்துட்டு நம்ம சவுண்ட் எஃபெக்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். நார்மல் ஆட்டம் பாம் சவுண்ட் இருக்கும். பிளஸ் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செல்ஃபி ஸ்டிக் வந்துட்டு 2 கொடுத்துருக்காங்க. செல்ஃபி ஸ்டிக் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பென்சிலோட கிராக்கர்ஸ் மாதிரியே தான் வரும். அதுல வந்து ஒரு பாக்ஸ்ல 3 பீசஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 3 இதுல 3 2 பாக்ஸ் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஷார்ட் சிங்கிள் ஷாட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வானத்துல போயிட்டு ஷார்ட் ஒரு 1 ஷாட் 2 ஷாட் சொல்லுவோம்ல. ஸோ இது சிங்கிள் ஷாட்டுக்கு நம்மளுக்கு 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்துட்டு ரெண்டு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பாத்தீங்கன்னா 5 கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பென்சில்ஸோட ரிலேட்டடாவே தான் வரும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீகாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேஸ்ல பீகாக் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பட்டாசு பாத்தீங்கன்னா 2 kg மாப்பிள சொல்லுவோம். இந்த இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் பாம் தான். பாருங்க உங்களுக்கு குவாலிட்டி வந்து 2 kg இருக்கும் இந்த இதோடது. இதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் திரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு குழந்தைகளும் இந்த இதை வெடிக்கலாம் அப்படின்றதுக்காக எலக்ட்ரிக்கல் திரி கொடுத்துருக்காங்க. இது சேஃப்டி பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஹைட்டாவும் இருக்கு. பிளஸ் வெயிட்டும் அதிகமா இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ரோல் தான் இருக்கு. அதனால ஒரு டைம் பிளாஸ்ட் பண்ணாலே நமக்கு எவ்வளவு பேப்பர்ஸ் வரும்னா ஒரு கிரவுண்ட் ஃபுல்லா நம்மளுக்கு வர்ற அளவுக்கு பேப்பர்ஸ் வரும். 1 kg சின்ன மாப்பிள வாங்கியிருக்கோம். இது சின்ன மாப்பிள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 kg பேப்பர் ரோல் வெயிட். நம்மளுக்கு பிளாஸ்டிங்கோட வெயிட் பாம்பு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா 1 kgக்கு ஃபுல் ரோலிங் பேப்பர் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் திரி கொடுத்துருக்காங்க நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக. நம்ம ஒரு வெடி வெடிச்சாலே கண்டிப்பா வந்துட்டு அதுல பேப்பர் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். மேக்சிமம் ஒரு கிரவுண்ட் யூஸ் பண்ற அளவுக்கு வரும். இதை சேஃபா செலிப்ரேட் பண்ணணும்னா இந்த இதை சேஃப்டியா ஒர்க் பண்ணுங்க. அப்புறம் நம்மளுக்கு இவ்வளோ வெடியும் வந்திருக்கு.
இவ்வளோ வெடியும் உங்களுக்கு ஜஸ்ட் எவ்வளவு வந்திருக்குன்னா எங்களுக்கு 2500 தான் நாங்க வாங்கியிருக்கோம். இந்த இவ்வளோ வெடியும் இது எல்லாம் எங்க வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வலங்கைமான்ல விக்னேஸ்வரின்ற ஒரு ஷாப்ல வாங்கியிருக்கோம். இந்த டைம் நாங்க வாங்கினது அவங்க கிட்ட இருந்து 3rd டைம் நாங்க வாங்கியிருக்கோம். அவங்க கிட்ட இப்ப வரையுமே நல்ல ஜென்யூன் பர்சனா இருக்காங்க. பிளஸ் அவங்க வந்துட்டு எப்படி எங்களுக்கு ரியாக்ஷன் பண்றாங்க அப்படின்னா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போதே அவங்க பிக் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு அதிகமான டெலிவரியோ இல்ல எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்துச்சு, தீபாவளி டைம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அவங்களே மறுபடியும் பின் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாலும் வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி அவங்களோட ப்ரைஸ் லிஸ்ட் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்க செக் பண்ணிட்டு அவங்களுக்கு மறுபடியும் எங்களுக்கு என்ன வேணும்ன்ற டீடைல்ஸ் மட்டும் சொன்னீங்கன்னா அவங்க ஆர்டர் போட்டுருவாங்க. அவங்க ஆர்டர் போடுறதும் பாத்தீங்கன்னா நம்ம எங்க ஏரியால இருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடான ஆர்டர் தான் அவங்களுக்கு கொரியர் சர்வீஸ்ல தான் போடுவாங்க. எங்களுக்கு போட்டு 3 டேஸ்லயே நாங்க வாங்கிட்டோம். அதுவுமே 3 டேஸ்ல வாங்கினாலுமே எங்களுக்கு அந்த வாங்குற வரையும் எங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸிங் எல்லாமே அவங்க கரெக்டா எங்களுக்கு பிளானிங்கோட எங்களுக்கு சொன்னாங்க. டெலிவரி அங்க ரீசார்ஜ் பண்ணதும் சரி, அங்க டிஸ்பேச்சும் சரி, நான் எங்க டெலிவரி வாங்கின வரை எங்களுக்கு கரெக்டான அவங்க ஜென்யூனா இருந்தாங்க. பிளஸ் எவ்வளவு தூரம் எங்களுக்கு ரீச் ஆயிருக்கு, எவ்வளவு தூரம் நாங்க வாங்கியிருக்கோம் அப்படின்றத தெளிவா எங்களுக்கு சொல்லிட்டு தான் எங்களுக்கு ஒரு பட்டாசோட வாங்கினது. நாங்க ரீச் ஆனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாங்க ஹோல்ட் பண்ணோம். எல்லா வெடியும் இது எல்லாமே நாங்க 3 இயர்ஸா வாங்கியிருக்கோம். இது 3rd இயர் நாங்க வாங்குறோம். இது வந்துட்டு ஜென்யூனான கடை. நம்ம வலங்கைமான்ல விக்னேஸ்வரி ஃபயர் ஒர்க்ஸ்ல கிடைக்குது. உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பா வேணும்னா நீங்க வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய வெடியெல்லாம் வாங்கி வெடிக்கணும் தான் நம்ம பசங்க ஆசைப்படுவாங்க. நம்ம பசங்களுக்கு நம்ம வெடிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம பசங்களுக்காக நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஒரு தடவை வெடிக்கிறதா தப்பு இல்லை. நம்ம என்னைக்கோ ஒரு நாள் தீபாவளிக்கு தான் செலிப்ரேஷன் பண்ண போறோம். வருஷத்துல ஒரு நாள் செலிப்ரேஷனுக்கு காசு இல்ல நம்ம பசங்களோட ஹாப்பினஸோ கம்மி பண்ண வேண்டாம். அதுக்காக நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணலாம். இவ்வளவு வெடியும் பாருங்க, நீங்களே பாருங்க எவ்வளவு வெடி இருக்குன்னு. ஜஸ்ட் நம்ம அவ்வளவு அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா நம்மளோட பசங்களோட ஹாப்பினஸ்க்காக நம்ம இவ்வளவு அமௌண்ட் செலிப்ரேஷன் பண்றது ஒரு இது தேவையில்லாதது. என்ன ஜஸ்ட் ஒரு நாள் சாப்பிட போனா கூட நம்மளுக்கு 500ல இருந்து மினிமம் 600 ஆகுது. ஒரு நாள் செலவு பண்றதுல தப்பு கிடையாது. நம்ம என்ஜாய்மெண்ட் தான் நம்ம முக்கியம் அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்கணும். அடுத்தவங்களுக்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கிறத விட நம்ம என்ஜாய் பண்ணிட்டு நம்ம லைஃப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பாத்தீங்களா கைஸ், பாருங்க எவ்வளவு வீடியோஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு, எவ்வளவு பட்டாசு வாங்கியிருக்கோம்னு பாருங்க. நாங்களே ஒரு வீடியோலயே நாங்க எவ்வளவு தூரம் காட்டுறோம்னு பாருங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃபேமிலிலேயே சந்தோஷமா தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணணும், இந்த அளவுக்கு வெடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க பசங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க. நான் வந்துட்டு கான்டாக்ட் நம்பர் 2 பேருக்குமே 2 வெடியோட கான்டாக்ட் நம்பர்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அது வந்துட்டு கண்டிப்பா ஒரு தீபாவளிக்கு பிஃபோரே நீங்க ஆர்டர் பண்ணி வாங்குங்க, அப்படின்னாதான் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்ல உங்களால இந்த வருஷம் முடியல அப்படின்னா கூட நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வேலண்டினா கேர்ள் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வீடியோவை சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வாங்கி செலிப்ரேஷன் பண்ணுங்க. இந்த வேலண்டினா யூடியூப் கேர்ள் சேனல்ல இருந்து தீபாவளிக்கு ஹாப்பி தீபாவளி.